நான் மாமே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லையா? என்ன பண்ணிட்டு கேட்டா 8 கொலை பிடிக்கா 10 கொலை பிடிச்சிட்டு இருக்க. இந்த கொலை பிடிச்சா ஆகாதா? இதுங்க பக்கத்துல பிடிக்க மாட்டாங்க. ஏயா நானு பார்த்தேன், சரி தூரத்துல இருக்குது எட்டி பிடிச்சி போடலாம்னு பார்த்தேன். ஆமா நீ நல்லா பிடிச்ச. நான் சொன்னேன் அன்னைக்கு அக்காவை சொன்னேன். அதை விட்டு வந்துட்டு புரோக்கர் பாக்குறேன் எங்க பாக்குறேன் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு கல்யாணம்? எங்கேயா நானு புரோக்கர்கிட்ட சொன்னேன். புரோக்கர் பொண்ணையும் காமிக்கல ஒன்னையும் காமிக்கல. காசி வேற சாப்பிட்டு பிடிச்சுக்க. கடைசியில பார்த்தா ஏதோ வேற வாங்கிட்டு என் காட்டி வேற வித்து செலவு கொடுத்து விட்டேன். கிளவி எங்கடா புரோக்கர் கல்யாணம் முடிக்கிற முடியாடா என்ன கல்யாணம் முடிக்காம இருக்க அப்படின்னு விட்டேன். கடைசி போய் புரோக்கர்கிட்ட கேட்டா அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க, வேற வேற ஒரு மாப்பிள்ளை கிளி மாதிரி இருக்க புறா மாதிரி இருக்கு பறந்து வச்சா. அப்படித்தான் பறந்து போச்சியா. சரி வரும், சரி ஏதோ நம்மளுக்கு உங்க புரோக்கர்ட்ட 50 காசை கொடுத்துருக்கோம். சரி நம்மளுக்கு கொஞ்சம் நான் நீ தான் ஜோசியம் பார்க்குறியா என்ன ஒரு மாங்கல்யம் நடக்குது இது கிடக்கு அந்த ஏதோ ஒரு கழிப்பு வாங்க ஒரு மாலை தோசை இருக்கு முண்டு அந்த மாதிரி மாலை தோசைலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு கழிப்பு பார்த்தியா? இதெல்லாம் நம்பாத மாமே. பேசாம அந்த கல்யாணம் முடிச்சா நான் இப்படியா இருந்துப்பா நல்லா இருந்திருப்பா. அதுதான் சரி அது மாலை தோசைலாம் கழிச்சுட்டு ஒரு சோசியார போய் பார்த்தேன். 10-20,000 ரூபாய் செலவழிச்சு எல்லா சோசியாருமே என்ன சொல்றாங்க, தம்பி உனக்கு உன் வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுது அந்த மதுரை மீனாட்சி மாரியே உனக்கு குடும்பம் உள்ள விட்டு உனக்கு நல்லா சேசோன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சொல்ல விட்டு நான் பார்த்தேன், சரி உங்க சொல்றது உண்மையாத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் 50,000 ரூபாய் வாங்கி ஏமாத்தி போட்டு வேறவங்களை கல்யாணம் முடிக்க விட்டியும் பார்த்தேன். அன்னைக்கே சொன்னேன் படிச்சு சொன்னேன். ஏமாமே பழக்கி வந்து அந்த அக்கா விட்டுட்டு போறேன்னு. இன்னைக்கு அது நல்லா இருக்கு, அது விட்டு வெட்டியா அது ஒன்ன பார்த்து முடிச்சு போடலாம்னு பார்த்தேன். சரி நம்ம ஊருக்குள்ள ஒண்ணு நம்மளுக்கு வசப்படல அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரை பார்த்தேன். புரோக்கரையே வந்துட்டு கொலையை பிடிச்சிருக்க வந்து 8 பிடிக்க மாட்டேன் 8ஆவதுல தவிட்டு கிடக்க. ஆமையா நம்ம ஊருக்குள்ள வந்து பக்கத்துல இருந்தாலும் எட்டி பிடிச்சு போடலாம். அதைத்தான் நானும் சொல்ல வரேன். பக்கத்துல கொலையை விட்டு போட்டு 8ஆவது கொலை போய் தொட்டி வீடு நம்ம ஊருண்டா பக்கத்து ஊருங்களுக்குள்ள எட்டி பிடிச்சு போடலாம். இது கொஞ்சம் 8ஆவது தூரத்துல இருக்கு. அதனால இந்த கொலை ஆசைப்படாத இந்த கொலை எட்டி பிடிச்சுமாக்க அப்ப அதை பிடிச்சது மாதிரியா நினைச்சு எட்டி பிடிச்சேன். பிடிக்கிற நேரம் நீ வந்துட்ட. சரி நீங்க பிடிச்ச கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன அப்படித்தான் பார்த்தேன். கடைசியில பார்த்தா இளவங்காத்த கிளி மாரியா இருக்குன்னு சொல்லி கடைசியில நம்ம உழவு பஞ்சு மாரியா வெடிச்சு என் மனசுல செதறி போச்சியா. உழவு பஞ்சு மாரியா இழச்சு போய்விட்டேன். அதுக்காக அன்னைக்கு பார்க்க எப்படி இருந்து அதே மனசு என்ன செய்வா, மனசு ரொம்ப நொந்து போச்சு. நொந்து போனோடனே சரின்னு புண்பட்ட மனசு புளி விட்டு ஆத்துல கீழே குடிச்சு கலந்துட்டு இருக்கியா. இப்படி ஆத்திட்டே இருந்தா எந்த பொண்ணு கிடைக்கும் உனக்கு? நான் இன்னும் ஒரு ரெடி பண்ணிடுவான். என்ன நான் வேணா ஒரு பொண்ணு பார்க்கவா? இல்லையா நீயே எனக்கு சின்ன ஆளு, நீ பொண்ணை பார்த்து என்ன ஆளு இல்லை நாளா இருக்கு. நீ வந்தா இருக்க மாமே அங்கிட்ட ஒரு அக்கா இருக்குது அக்கா கேட்டு பார்ப்போம். இல்லையா நீ ஊர்ல நான் புரோக்கருக்கு பணம் கொடுத்து 50,000 ரூபாய் செலவழிச்சு 1 லட்ச ரூபா வீட்டை காட்ட வச்சு 50 லட்ச ரூபாய் கொடுத்து எல்லாமே காலி ஆகி போச்சு. கல்யாணம் முடிச்சு தண்ணி அதிகமாக அடிக்கான்னு சொல்லி வந்து தீர்த்துட்டு வந்துருச்சு. அதெல்லாம் பேச முடியுமா? அதெல்லாம் வேணாமே எனக்கு. நாங்க கல்யாணம் முடிக்கிறதா அது திருப்பூர் எத்தனையோ வேற கல்யாணம் முடிச்சிருக்குல்ல. குழந்தை வீட்டுல இல்ல ஒரே மாசம் வந்துருச்சு. அதெல்லாம் வேணாம். அந்த இதுல எனக்கு அந்த பஞ்சம் அப்படின்னா நான் நேரம் 10-15 கல்யாணம் முடிச்சிருப்பு இல்லையா. மாமே பக்கத்துல இருக்கவே பிடிக்க மாட்டேன் தெரியுது. அதான் 10-15 கல்யாணம் முடிச்சிருவோம். சரி நம்மளுக்கு எப்படி நல்ல உள்ள வரணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் இருக்காங்க. நான் எதிர்பார்த்துக்கிருக்கேன். இப்படி வெட்டியா விட்டுவிட்ட நான் சொல்றத முடிப்பா. நான் ஊரும் தெரியக்கூடாதுன்ட்டு யாரும் தெரியக்கூடாதுன்ட்டு கோயில வச்சு சஸ்பென்ஸ் ஆச்சு கல்யாணம் முடிப்பான். முடிச்சு விட்டு என் கூட நானே திருப்பூர் ஒரு வீடு பாக்குறேன். கம்பெனிக்கு சேர்த்து விடுறேன். அங்கே வச்சு நீ குடும்பம் நடத்து. ஏய் இங்க தோட்டம் துறவு காடு வீடு நிறைய இருக்கியா. போன வச்சுக்க தூரம் ஆடு மாடெல்லாம் இருக்கு, வேஸ்டா போயிடுறேன். அதுக்காண்டி நான் என்ன செய்யணும், இந்த ஊரை விட்டு நான் இந்த இருக்கிற தோணை ஒரு ஆளை போட்டு வந்து பார்க்க வேண்டியானே. தோணாவளை கூப்பிட்டாலே போக மாட்டேன். இனி எவனு வேலைக்கு கூப்பிடா அவங்க கூட நான் வேலைக்கு போக மாட்டேன். சொத்து சொம்பு இருக்குண்டு நீ ஓட்டு என்னைய கொண்டு போய் திருப்பூர்ல போய் நான் ரூம் போக்குறேன். அங்க போய் ஊரை விட்டு ஓடுண்டு விரட்டணும் மாதிரி விரட்டிக்கிருக்காயா. அப்ப இதை பூரா ஆரியா வாப்பா. ஊருக்கு தெரியக்கூடாதுன்ற யாரும் தெரியக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி இங்க கல்யாணம் இங்க காட்டுல இருப்ப? ஆமா காட்டுக்குள்ள இருந்து என்னையா. சரி அப்ப போய் பேசி முடியுமா? ஏங்க அந்த அக்காவை பேசி முடிச்சிருக்கியா? ஆமா என்னையா ஏற்கனவே ஏகப்பட்ட காசு லாஸா போச்சு. நீயும் கடைசியில அந்த புரோக்கர் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சஸ்பென்ஸா போறேன். அவங்க வீட்டுல நாளைக்கு பேசுறேன். பேசி முடிச்சுட்டு சஸ்பென்ஸா கோயில வச்சு தலையை கட்டியே கூட்டு வந்துருவா. சரியா சரியா நான் ஏற்கனவே 2 தோளுக்குண்டு வேணும்ல. அவங்க இப்ப வேற பொரியா அவங்க வந்து போட மாட்டாங்க. சொல்ற கேளு
கல்யாண மண்டபத்துல முடிக்கிறாங்க, அந்த கல்யாணம் இந்த கல்யாண மண்டபம் முடிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இப்ப கல்யாணம் நடக்கும்போது சொல்லி எம்பிட்டு நகை போட்டு வராங்க ஒவ்வொருத்தரும். ஏற்கனவே முதல் போட்டுதான் போன நகை வேணுமா? பொண்ணு வேணும்யா, பொண்ணு வேணும், நகை வேணும். பொண்ணுதான் கிடைக்காது, நகைலாம் கிடைக்காது. தெரிஞ்சு போச்சு. ஏயா நான் கல்யாணம் முடிக்க போறேன், என் கல்யாணத்துக்கு வந்து கஞ்சி குடிச்சிட்டு போ. இங்க வரியா? ஏய் நீ அது